நீங்க இன்னும் 3BHK படம் பார்க்கலனா நீங்க ஏன் அந்த படத்தை பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு ரொம்பவே யூஸ்வலான கான்செப்ட்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா தான் ஃபீல் ஆச்சு. அப்பார்ட்மெண்ட்டை வச்சு ஒரு த்ரில்லர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3BHK அப்பார்ட்மெண்ட் இந்த படத்துல ஒரு கேரக்டராகவே டிராவல் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியில நிறைய ட்விஸ்ட் வருது. அதை பார்த்து உங்க பிரெயினும் ட்விஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஸ்டோரி நரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. சித்தார்த்தோட ஆக்டிங் இந்த படத்துல பீக்ல இருந்துச்சு. 4 வருஷத்துல அவர் ஒரு வெர்சடைலான ஆக்டர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லிமிடெட் ஸ்பேஸ்ல மேக்ஸிமம் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க், சவுண்ட் டிசைன், லைட்டிங் இது எல்லாமே டாப் கிளாஸா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்தோட லைட்டிங் பத்தி பேசணும்னா நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லைட்டிங் இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு த்ரில்லர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் இந்த படத்துல இருக்காது. பட் உங்க மைண்ட் இந்த படத்தை பார்த்து ரொம்பவே ஸ்கேர் ஆகும். நீங்க ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். இந்த படத்தோட சக்சஸ்க்கான ரீசன் எடிட்டிங் அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் தான். இந்த படத்தோட டியூரேஷன் ஜஸ்ட் 1 hour 55 minutes தான். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஃபேமிலியோட நீங்க ஒரு படம் பார்க்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா 3BHK வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.